السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று நம்மை விட்டு மறைந்து வாழக்கூடிய ஒரு படைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அது என்ன படைப்பு என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? மனிதனை போன்று ஒரு படைப்பு என்பதாக இறைவன் வர்ணித்து பேசுவான். அவைகளுக்கு அல்லாஹ் சில ஆற்றல்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. ஆம், ஜின்களை பற்றி நாம் பேசப் போகின்றோம். ஜின்கள் என்று சொல்லும் பொழுது சிலர்களுக்கு அவர்கள் மீது அபரிமிதமான ஆர்வம் ஏற்படும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. சிலருக்கு அந்த ஜின்கள் மீது ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். இப்படி பல்வேறு நிலைகள் நம்முடைய மனதில் தோன்றி மறையக்கூடிய நிலையில ஜின்கள் என்பவர்கள் யார், இவர்களை பற்றி குர்ஆன் என்ன விதமான செய்திகளை நம்மகிட்ட பகிர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தெரிந்து கொள்ளலாமா? ஆரம்பமாக குர்ஆனிலே அல்லாஹ் ஜின் என்ற வார்த்தையும் ஜின்னத் என்றாலும் ஜின்னை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று நீங்க சூரத்து நாஸில் ஓதியிருப்பீர்கள். மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஜின்னத் என்றாலும் ஜின் என்றாலும் ஜின்னை குறிக்கக்கூடிய வார்த்தை. சுமார் குர்ஆனில் 32 இடங்களில் இந்த ஜின்னை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனில் ஒரு முழு அத்தியாயமே சூரத்துல் ஜின் என்பதாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். எனவே அவர்களை பற்றி அதிகமான விஷயங்களை நாம் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. ஆரம்பமாக நம்ம எல்லாம் மிக நன்றாகவே பல நிலையில் நாம் கேள்விப்பட்ட வசனம் ஒன்று இருக்கிறது. என்ன? நிச்சயமாக வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி தவிர நான் படைக்கவில்லை என்பதா அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் நன்கு பல்வேறு நிலைகளில் பல்வேறு பயான்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மனித படைப்பிற்கு அல்லாஹ் வணக்கத்தை கொடுத்தான், கடமையை கொடுத்திருக்கிறான். நாம் கடமையை நிறைவேற்றுகின்றோம். ஆனால் இந்த ஜின் என்ற இனம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் கடமை கொடுத்தான் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி. சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் முதல் வசனத்தை அல்லாஹ் பேசும்போது, நபியே சொல்லுங்கள், எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, இறை செய்தி கொடுக்கப்பட்டது. ஜின்களிலிருந்து ஒரு கூட்டம் இந்த குர்ஆனை செவியுற்றது. அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆன் அஜீபா. கேட்டவுடன் அந்த ஜின்கள் எல்லாம் சொன்னதாம், ஆச்சரியமான ஒரு குர்ஆன் அஜபா, ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டிருக்கிறோம். யஹ்தி இல ரஷ்தி ஃபஆமன்னா பி. அந்த குர்ஆன் எங்களுக்கு நேர் வழியை காட்டுகிறது, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம். இந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். இப்போ ஜின்கள் குர்ஆனை கேட்டதாகவும், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன் ஃபலம்மா ஹதரு காலு அன்சித்து. ஜின்கள் வந்து ஒரு கூட்டத்தில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், குர்ஆனை கேட்பதற்காக நாம் திருப்பி விட்டோம் உங்ககிட்ட. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான். அவையெல்லாம் ஒன்று சேர்ந்தது, அவைகள் ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டன. அவைகளில் சிலருக்கு சொன்னது ஃபலம்மா ஹதரு காலு அன்சித்து, எல்லாம் வாய் மூடினீங்க என்பதாக அவைகள் ஒன்று மற்றொன்றை அமைதிப்படுத்தியது. ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கௌமி முந்திரின். அல்லாஹ் சொல்லுவான், ஜின்கள்லாம் இதெல்லாம் அந்த குர்ஆனை கேட்ட உடனே மெய் சிலிர்த்து போய்விட்டது. உடனே அவங்க கூட்டத்திட்ட போய் ஜின்கள் அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுத்தது. நாங்கள் குர்ஆனை கேட்டோம். யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ் வாமினு பிஹி. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுவார்.
தன்னுடைய ஜின்கள் கூட்டத்துக்கு இந்த குர்ஆனை கேட்ட ஜின்கள் போய் சொன்னதாம், நீங்க அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுங்கள், நான் ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், அந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னா மூசா நபிக்கு பிறகு இறக்கப்பட்ட வேதம், முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட வேதம் என்பதாக குர்ஆனை பற்றி இந்த ஜின்கள் பேசிய வரலாறை நாம் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. இப்போ குர்ஆன் மனித இனத்திற்கு மட்டும் இல்லாமல் ஜின் இனத்திற்கும் சேர்த்து இறக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்போ நம்ம சந்தேகம் நமக்கு இருக்கும், ஜின்கள்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா, காஃபிர்கள் இருக்கிறாங்களா, அவர்களுக்கும் ஏவல் விலக்கல் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம முதல்ல அந்த சந்தேகத்தை நாம் தீர்த்து கொள்ளுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், ஜின்கள் பேசிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வன்னா மின்னல் முஸ்லிமூன வ மின்னல் காசித்தூன், நம்மில் நிச்சயமா நம்மில் முஸ்லிம்களும் இருக்கின்றனர், நம்மில் அநியாயம் செய்யக்கூடிய காஃபிர்களும் இருக்கின்றனர் என்பதாக ஜின்கள் பேசிக்கொண்ட விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஃபமன் அஸ்லம் ஃபஉலாயிக தஹர்ரவ் ரஷதா, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்க்கு வழிபட்டார்களோ, அல்லாஹ் நேரா வழியை அவர்களுக்கு காட்டி விடுவான், அவர்கள் நேரா வழியை பற்றி பிடித்து கொண்டார்கள், நேரா வழியில் இருக்கிறார்கள். அம்மல் காசித்தூன ஃபக்கானு ஜஹன்னம ஹத்தபா, யார் அநியாயம் செய்து காஃபிர்கள் ஆகி போனார்களோ அவர்களெல்லாம் நரகத்துறை எரிக்கொல்லிகள், நரகத்துறை விறகு கட்டைகள் ஆகிவிடுவார்கள் என்ற செய்தியை ஜின்களே பேசிய விஷயத்தை அல்லாஹ் சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அப்போ ஜின்கள் என்பவர்கள் அவர்களில் ஈமான்தாரிகளும் இருக்கின்றார்கள், காஃபிர்களும் இருக்கிறார் என்பதை நாம் விளங்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமை அல்லாஹ் கேட்பான், யா மாஷரல் ஜின் வலின்ஸ், அல்லாஹ் கேட்பான், ஜின் இனமே மனித இனமே, அல்லாஹ் கூவி அழைப்பான், அலம் ஏத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களிடத்தில் ரசூல்மார்கள் வரவில்லையா, யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், நம்முடைய வசனங்கள்லாம் ஓதி காட்டக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்கள் வரவில்லையா, உங்களை எச்சரிக்கக்கூடிய நபிமார்கள் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனத்தை வைத்து நாம் என்ன விளங்க முடியும், நம்மை போன்று ஜின் இனத்திலும் அவர்களும் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், காஃபிர்களும் இருக்கின்றார்கள். இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னு சொன்னா ஷைத்தான்கள் என்பவர்கள் யார்? பல விஷயத்தை நாம் இங்கு பேசி கொண்டிருக்கிறோம். ஷைத்தான் ஒரு தனி இனமா, சிலர்கள் சொல்லுவாங்க ஜின் இப்படி தனியோ அது ஷைத்தான் தனி என்பதாக சொல்லுவார்கள். என்றாலும் கூட அது இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் தங்களுடைய கிதாபுல் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது, ஜின்கள் இவர்களில் யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவர்கள் நல்ல ஜின்கள், அவங்க தான் ஜின்கள். யார் கட்டுப்படவில்லையோ, கட்டுப்படாமல் இறைவனுக்கு மாறு செய்தார்களோ அவர்கள் ஜின் இனத்திலே உள்ள ஷைத்தான்கள், அவர்கள் தான் ஷைத்தான்கள் என்பதாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ ஜின்கள் என்பவர்கள் என்ன என்ற விஷயம் நாம் பார்க்கிறோம். சரிங்க, ஜின்களுக்கு மனிதனை போன்று அல்லாஹ் மனிதனை சேர்த்து சொல்வதனால ஜின்களுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கா, திருமண வாழ்க்கை இருக்கா, அவங்க உடல் உறவில் ஈடுபடுவார்களா என்ற தகவல்லாம் பார்க்கும் பொழுது பலவிதமான கருத்துக்கள் உலமாக்கள் முன்வைப்பார்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூரத்து ரஹ்மானுடைய ஒரு வசனத்தை குறிப்பிட்டு அவங்க சொல்லுவார்கள். நம்ம ஏற்கனவே ஹூர் இனங்களை பற்றி சொல்லும் போது இந்த வசனத்தை பதிவு செஞ்சிருந்தோம். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அல்லாஹ் ஹூர் இனங்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஹூர் இனங்களை எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு ஜின்களோ அந்த ஹூர் இனங்களை தொற்றிருக்க மாட்டார்கள் அதற்கு முன்னதாக என்பதா அல்லாஹ் சொல்லுவ விஷயத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள். அப்போ மனிதனை போன்று ஜின்னுக்கும் அந்த உடலுறவு என்ற விஷயங்கள் தேவை இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அவைகளும் குடும்பத்தோடு வாழ்கிறது என்ற விஷயத்தை என்ன செய்யறாங்க, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. சரிங்க, ஜின் இனம் எங்க தங்கி இருக்கு, அவங்களுடைய இருப்பிடம் எங்க? மனிதன் பூமியில தான் வாழ முடியும், காற்று எல்லாம் தேவை, நீர் நெருப்பு எல்லாம் தேவை. மனிதன் இந்த பூமியில வாழ்வதற்குரிய வாய்ப்பு தான் அதிகம். விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, அலசுறாங்க, மற்ற கோள்களில் வாழ முடியுமா என்று தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஜின்களுடைய இடம் எங்க தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஜின்கள் வாழக்கூடிய இடமும் இந்த பூமி தான். என்ன ஆச்சரியமா இருக்கு, பூமியில வாழ்கிறாங்களா, எங்க வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹதீஸ்களில் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா ஜின்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பாலடைந்த வீடுகள், எங்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படாமல் அந்த வீடுகள் பாலடைந்து கிடைக்கிறதோ அந்த வீடுகள்ல ஜின்கள் இருப்பாங்களாம். அதே போல பாலடைந்த இடங்கள்ல இருப்பாங்க, நஜிஸான
அசுத்தമായ இடங்கள்ல இருப்பாங்க. அப்போ அதனால தான் நம்ம செய்யறோம், நம்ம வீடுகளில் பாடு இந்த நிலை வீடை வைக்கக்கூடாது, நம்ம அசுத்தமான நிலை வைக்கக்கூடாது. அதே போன்று வந்து ஜின்கள் வந்து கபறுகள்ல மக்பரா அருகாமையில் இடங்களில் ஜின்கள் இருப்பார்கள் என்பதாகவும் சொல்லப்படுது. எனவே நம்ம ஜின்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இவை எல்லாம். சரிங்க, இப்போ நம்ம ஜின்கள் ஒருத்தருக்கு ஜின் மூலம் நமக்கு ஏதாவது நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யறது? இப்போ ஜின்களுடைய தொல்லைகள் நமக்கு இருக்கிறதா? பல பேர் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ஜின்னு பிடிச்சிருச்சு, இவங்களை ஓதி பார்க்கணும், யாராவது இருக்காங்களான்னு கேட்கக்கூடிய தகவலை பார்க்குறோம். நபிகள் நாயம் சாஸ்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்கள்ல நமக்கே துவாக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த துவாக்கள் அதிகம் நாம் ஓதுவதை கொண்டு இதை போன்று ஜின்களுடைய தொல்லையை நாம் பாதுகாப்பு பெற முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வக்குர் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தின். நபியே சொல்லுங்கள், ரப்பி இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன், மின் ஹமஸாத் ஷயாத்தின், இந்த ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களை விட்டும். நான் மேலே சொல்லியிருந்தேன், ஜின்களில் யார் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் தான் ஷைத்தான்கள். அப்போ இந்த ஷைத்தான்கள் தான் கெட்ட ஜின்கள். இப்போ இந்த கெட்ட ஜின்கள் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன் என்று நீங்கள் ஓதுங்கள் என்பதா அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். நபிசாசம் சொல்லி கொடுக்கின்றார். இன்னொரு வசனத்தில் வஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன், இந்த ஜின்கள் என்னிடம் வந்து விடாமல் இருக்க நான் பாதுகாப்பு தருகிறேன் என்ற விஷயத்தினை செய்யப்பட்டிருக்கு. நம்ம குர்ஆன்ல இந்த தகவலை பார்க்கிறோம். இன்னும் அநேகமா துஆக்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ ஜின்கள் இவர்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க? இப்போ நம்ம எல்லாம் படைக்கப்பட்ட விதம் என்ன? உங்களுக்கு பலருக்கு தெரியும். தெரிஞ்சவங்க வேணா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நாம் எது மூலம் படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி. இப்போ இந்த ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க? அவங்களுடைய மூல பொருள் என்னன்னு சொன்னா நெருப்பு. ஜின்கள் படைக்கப்பட்டது நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள். இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொன்னா குர்ஆன்ல அதிகமான இடங்கள் இருக்கு. குறிப்பா சூரத்துர் ரஹ்மான் நீங்க பார்த்தீங்கன்னா, வஹலகல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், அல்லாஹ் சொல்லுகின்றார், நெருப்பிலிருந்து நாம் படைச்சோம் என்பதாக அல்லாஹ் ஜின்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். நெருப்பு, மனிதர்கள் படைக்கப்பட்ட விதம் வேற, மூலப்பொருள் வேற. ஆனா ஜின்களுடைய அந்த மூலப்பொருள் என்ன? நெருப்பு. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜின்களுக்கு வேற ஏதாவது சக்திகள் இருக்கிறதா? நம்ம இன்னைக்கு ஜின்களை பத்தி பார்க்கிறோம். ஜின் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்களான்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாத ஒரு படைப்பாத்தான் அல்லாஹ் ஜின்னை கொடுத்துருக்கிறான். ஜின்னை அல்லாஹ் படைச்சிருக்கிறா. இப்ப ஜின்களுக்கு ஏதாவது சக்தி இருக்கா? இன்னைக்கு பல பேர் ஜின்னை நம்ம வசப்படுத்தினோம்னு சொன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் சாதிச்சிட முடியும் என்பதை நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி இருந்தாங்க, அரச நபி. அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு அரச பதவியும் கொடுத்தான், அல்லாஹ் நுபுவத்தையும் கொடுத்தான். இந்த ஜின்களை அடக்கி ஆண்ட நபி யாருன்னா இந்த சுலைமான் நபி தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான், ஃபலம்மா ஹர்ர தபய்யனத்தில் ஜின்னு அல்லவ் கானு யஅலமுல் கைப மா லபிஸ்து ஃபில் அஸாபில் முஹீன். சபா என்ற ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை பற்றி சொல்லி காட்டுகின்றான். சுலைமான் என்ன செய்யறாங்க? ஜின்களை அடக்கி வைத்திருந்தார்கள். ஜின்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவைகளாக இருந்தன. பைத்துல் முகத்தஸ் இருக்கு இல்லைங்களா, மஸ்ஜித் அக்ஸா, இவைகளை கட்டுவதற்கு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜின்களை பயன்படுத்தினாங்க. பெரிய பெரிய பாறைகள். இன்னைக்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, இந்த மஸ்ஜித் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் கீழே இருக்கக்கூடிய கல்ல பார்த்தோம்னு சொன்னால பெரிய பெரிய பாறைகள், மனிதனால் இலகுவா முறையில் எடுக்க முடியாத அளவுக்கு பாறைகள். இதெல்லாம் எப்படி செய்யப்படுச்சுன்னா ஜின்கள் கொண்டு வந்து என்ன செய்யும், அந்த பாறைகளை கொண்டு என்ன செஞ்சிருக்கு, அந்த பைத்துல் முகத்தஸை கட்டிருக்கான். அப்ப எல்லாம் முழுமையா அதுதான் கட்டிச்சு. சுலைமான் நின்று என்ன செய்வாங்க, நிர்வகிப்பாங்க, நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சமயம் என்ன செய்யலாம், தன்னுடைய ஊன்றுகொள்ள வச்சு என்ன செய்யறாங்க, சுலைமான் நின்றுக்கிறாங்க, நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம அரசர் பார்க்கிறாரு, நபி பார்க்கிறாருன்னு சொல்லி செய்யுது, அவைகள்லாம் வேகமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனையோ நாட்கள் சுலைமான் நின்ற வனமாக இருக்கிறாங்க. இந்த ஜின்கள்லாம் வேலை செய்யுது, அரசர் பார்க்கிறாரு, மன்னர் பார்க்கிறாரு, நம்ம நபி பார்க்கறாங்கன்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன் சொல்லி காட்டுறான், நம் தாபத்துல வருது புழு, அல்லாஹ் சொல்றான், கரையான சொல்றான். கரையான் தான் செய்து ஜின்களுக்கு செய்தி அறிவித்துதான். என்ன செய்தி? கரையான அந்த அந்த ஊண்டுகோல் செய்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டையை எப்படி அரைக்கிற மாதிரி அந்த குச்சி அரைச்சு அந்த அந்த கட்டை கீழே விழ சுலைமான் கீழே விழுறாங்க. அதாவது சுலைமான் மூத்த ஆயிட்டாங்க, முன்னதே மூத்த ஆயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த ஊண்டுகோலை வச்சு சுலைமான் அப்படியே நிக்க வச்சுட்டான். இப்ப நபி பார்த்துட்டே இருக்கிறாருன்னு பயத்தை என்ன செய்யுது, அடிமைகளா இருந்த ஜின்கள்லாம் என்ன செய்யுது, வேலை செய்ய ஆரம்பிச்சு பைத்துல் முகத்தஸ் எல்லாம் கட்டி முடிச்சிருச்சு. இப்ப நான் மேல ஓதிய வசனத்தை நீங்க நினைவு கொடுத்து பார்க்கணும். ஃபலம்மா ஹர்ர தபய்யனத்தில் ஜின்னு, ஹர்ர விழுந்த பொழுது, தபய்யனத்தில் ஜின்னு ஜின்களுக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சு, அல்லவ் கானு யஅலமுல் கைப, நமக்கெல்லாம் இந்த மறைவா விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சே. இன்னைக்கு பல பேர் நினைக்கிறாங்க மறைவா விஷயத்தெல்லாம் ஜின்னால சொல்ல முடியும் என்பதை நினைக்கிறாங்க.
ஜின்கள் மறைவானவற்றை ஜின்களால் அறிய முடியாது என்பதை இந்த வரலாற்றுடைய சுருக்கமான நிகழ்வுகளை தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஜின்கள்ல பல்வேறு படிவங்களை இருப்பதாக நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஜின்கள் பல்வேறு படிவங்கள், பல்வேறு பிரிவுகள். என்ன அப்படின்னா, சில ஜின்கள் இருக்கான் இப்படி இருக்கு, அவைகளுக்கு ரக்கை இருக்கு. சில ஜின்களுக்கு ரக்கைகள் இருக்கிறதா. அந்த ஜின் என்ன செய்யும், வானத்திலே ஆகாயத்திலே பறந்துகிட்டே இருக்குமா அந்த ஜின்கள். இன்னும் சில ஜின்னு இருக்கு, அந்த ஜின்கள் எப்படின்னு சொன்னா, அந்த ஜின்களுக்கு அல்லாஹ் பாம்புடி உருவத்துல, நாயுடி உருவத்துல என்ன செய்யும், அந்த ஜின்கள் மாறக்கூடிய விஷயத்த நமக்கு சொல்லப்படுது. இப்ப இப்படியும் ஜின்கள் இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறோம்ல, பாம்பு உருவம் இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு, நாய் இருக்கு, மற்ற உருவத்துல மாறக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஜின்களுக்கு கொடுத்துருக்கிறான். மூணாவது ஒரு சில ஜின்கள் இருக்கான், எப்பவுமே சஃபர்லயே இருக்கும், நீண்ட தூரம் பயணம். இங்க இருக்கும், திடீர்னு செய்யும், அது கிளம்பி செய்யும், மக்காவுக்கு போயிடும், ஹரமுக்கு போயிடும். இப்ப உள்ள ஜின்கள்லாம் இருக்கு. சில வரலாற்றை பார்க்க முடியுது, ஹாபில் காபிலுடைய அந்த மரண நேரத்தில் இருந்த ஜின்கள்லாம் நபியை சந்திச்சதாகவும், மூசா அலி இஸ்லாம் அவர்களை சந்திச்ச நபிகள்லாம் அந்த ஜின்கள்லாம் நபி சாஸ்லாம் அவர்களை சந்திச்சதான் வரலாற்றை பார்க்க முடியுது. இப்போ ஜின்களுக்கு நீண்ட ஆயுள்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, ஜின்களுக்கு சில சக்திகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட கட்டளைகள் என்ற விஷயத்தில் இரண்டுமே, மனிதனமாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த முகமது ஸல்லல்லாஹு அவர்களை எப்படி மனித இனத்திற்கு நபியா அல்லாஹ் அனுப்பினானோ, அதே போன்று அல்லாஹ் ஜின் இனத்திற்கும் அல்லாஹ் நபியா அனுப்பியிருக்கின்றார். குர்ஆனை எப்படி இந்த மனித இனத்திற்கு அல்லாஹ் குர்ஆன் வேதமாக கொடுக்கப்பட்டதோ, அதே போன்று ஜின் இனத்திற்கும் இந்த குர்ஆன் வேதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறிக்கக்கூடிய விதமாகத்தான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆன் மிக அழகா முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே ஜின்களை பற்றி நாம் சில தகவல் தெரிந்து கொண்டோம். உங்களுடைய இந்த விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவதற்குரிய வாய்ப்பு அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.